வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஐஎன்ஜி இடி என்று முடிக்கிற அட்ஜெக்டிவ்ஸ் இடையே உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன என்பது தான். The lion was frightening, so Ashwin was frightened. இங்கே ஃப்ரைட்டனிங் அண்ட் ஃப்ரைட்டன்ட் ரெண்டுமே அட்ஜெக்டிவ்ஸ் தான். இதுக்கு தமிழில் என்ன அர்த்தம் அப்படின்னா, சிங்கம் பயமுறுத்தியது, அதனால் அஸ்வின் பயந்தான் என்று பொருள் கொள்ள வேண்டும். எப்படி என்றால், ஐஎன்ஜி என்பது காரணத்தை சொல்லுவது. இங்கே பயமுறுத்த காரணமாக இருந்தது அந்த சிங்கம், அதனால் த லயன் வாஸ் ஃப்ரைட்டனிங் என்று சொல்ல வேண்டும். சிங்கம் பயமுறுத்திய காரணத்தால் பயந்தது யாரு? அஸ்வின். ஸோ அஸ்வின் வாஸ் ஃப்ரைட்டன்ட், இடி சேர்த்து கொள்ள வேண்டும். ஜான் வாஸ் போர்டு பிகாஸ் ஹிஸ் ஜாப் வாஸ் போரிங். இங்கே சலிப்பாக இருக்க காரணமாக இருந்தது எது? அவருடைய வேலை. யாருடைய வேலை? ஜானுடைய வேலை. ஜானுடைய வேலை சலிப்பாக இருந்ததால் என்னாச்சு? ஜானுக்கு சலிப்பாக இருந்தது. ஜான் வாஸ் போர்டு. இதில் காரணமாக இருந்ததுக்கு ஐஎன்ஜி சேர்க்குறோம். ஹிஸ் ஜாப் வாஸ் போரிங். ஆனால் அவருடைய வேலை சலிப்பாக இருந்ததன் காரணமாக அவர் போர்டு ஆனால் சலிப்பாக இருந்தார். அதனால் ஜான் வாஸ் போர்டு. இங்கேயும் போர்டு அண்ட் போரிங் ரெண்டுமே அட்ஜெக்டிவ்ஸ் தான். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் ஐஎன்ஜி இடி என்ற ரெண்டு அட்ஜெக்டிவ்ஸையும் ஒரே சென்டென்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்தோம். இப்போது தனித்தனியாக பார்க்கலாம். த புக் இஸ் டேஷ். இங்கே என்ன வரும்? இன்ட்ரெஸ்டிங் வருமா இல்லை இன்ட்ரெஸ்டட் வருமா? இன்ட்ரெஸ்டிங் தான் வரும். ஏன்னா புக்கை படிக்கும்போது புத்தகம்தான் நம்மளை இன்ட்ரெஸ்டட் ஆக வைக்கிறது. அதுதான் காரணமாக இருக்கிறது. அதனால் த புக் இஸ் இன்ட்ரெஸ்டிங், ஐஎன்ஜி தான் சேர்க்க வேண்டும். ஏன் நம்ம த புக் இஸ் இன்ட்ரெஸ்டட்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக சொல்லக்கூடாது. ஏனென்றால் ஈடின்னு முடிகிற இன்ட்ரெஸ்டடுங்கிறது ஃபீலிங்ஸ் எமோஷனையும் சொல்லக்கூடியது. இதில் the book is not a living thing to get interested. So we should not say the book is interested. We should say the book is interesting. அதுக்கு பதிலாக நம்ம I am interested, he is interested என்று சேர்த்து கொள்ளலாம். I am really dash. I think I will go to bed. இங்கே என்ன வரணும்னா டயர்டு தான் வரணும். நான் சோர்வாக இருக்கிறேன் என்றால் நான் சோர்வாக இருக்க காரணமாக இருப்பது வேறு ஏதாவது இருக்கலாம். ஒருவேளை எனக்கு நிறைய வேலை இருந்திருக்கலாம். என்னுடைய வேலை அதிகமாக இருக்கிற காரணத்தினால நான் சோர்வாக இருந்திருக்கலாம். நான் சோர்வாக இருக்கிறேன். I am really tired. My grandmother was dash by the man's bad language. இங்கே என்ன வரும்னா ஷாக்டு என்று தான் வரும். என் பாட்டி அந்த மனிதனின் கெட்ட வார்த்தைகளால் அதிர்ச்சி அடைந்தார் என்று தமிழில் அர்த்தம். என்னுடைய பாட்டி அதிர்ச்சி அடைந்தார் என்றால் அதற்கு காரணமாக இருந்தது அந்த மனிதனுடைய கெட்ட வார்த்தை தான். என்னுடைய பாட்டி ஃபீல் பண்ணாங்க. அப்போது ஃபீல் பண்ண வச்சதுக்கு இடி என்று சேர்த்துக்கொள்ள வேண்டும். மை கிராண்ட் மதர் வாஸ் ஷாக்டு என்று சொல்ல வேண்டும். மை ஜாப் இஸ் வெரி டேஷ். ஐ லவ் ஹெல்பிங் பீப்புள். இங்கே என்ன வரும் அப்படின்னா சாட்டிஸ்ஃபையிங் என்று தான் வரும். எப்படின்னா நான் திருப்தியாக இருக்கிறேன் என்றால்
நான் திருப்தியாக இருக்க காரணமாக இருந்தது என்னுடைய வேலை. சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். என்னவென்றால், ஐ ஹெல்ப்டு ஹிம், நான் அவருக்கு உதவி செய்தேன். ஹீ எஸ்கேப்டு ஃப்ரம் த பிரிசன், அவர் சிறையிலிருந்து தப்பினார். இந்த 2 சென்டென்ஸ்லேயும் ஹெல்ப்டு எஸ்கேப்டு ஈடின்னு முடிகிறது. ஆனால் இது பாஸ்ட் டென்ஸ், ஆக்ஷன் வெர்பை குறிக்குது. ஈடின்னு முடிஞ்ச உடனே அட்ஜெக்டிவ்ஸ் தான் நம்ம தப்பாக எண்ணக்கூடாது. ஹெல்ப்டு அண்ட் எஸ்கேப்டு ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸை குறிக்கிற ஆக்ஷன் வெர்ப்ஸ். ஈடின்னு முடிகிற சில வேர்ட்ஸ் மட்டுமே அட்ஜெக்டிவ்ஸாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள், அம்யூஸ்ட், சர்ப்ரைஸ்ட், எக்ஸாஸ்டட், டிஸப்பாயிண்டட், ஷாக்டு, இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. இதை நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கும் புரியும். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.